ஹலோ நண்பர்கள். சமையல் ஒரு சந்தோஷம். ஆனா ஆங்கிலத்தில சமையல் இன்னும் மாஸ். இன்றைக்கு 50 சமையல் ஆக்ஷன் வேர்ட்ஸை தமிழ் அர்த்தத்துடன் கற்றுக்கொள்வோம். அப்போ நீங்கள் சமையலும், ஆங்கிலமும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் பட்டன அழுத்தி நம்ம சுவையான பயணத்தை தொடங்கலாம். Boil. கொதிக்க வைத்து. We boiled the water and then added the pasta. நாங்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து பின்னர் பாஸ்தாவை சேர்த்தோம். She boiled the potatoes and mashed them for the curry. அவள் உருளைக்கிழங்குகளை கொதிக்க வைத்து கறிக்காக மசித்தாள். Bake. சுட்டு. We baked the cake and decorated it with fresh cream. நாங்கள் கேக்கை சுட்டோம், அதை புதிய கிரீம் கொண்டு அலங்கரித்தோம். He baked the bread and served it while it was warm. அவர் ரொட்டியை சுட்டு சூடாக இருக்கும்போது பரிமாறினார். Chop. நறுக்கி. I chopped the onions and added them to the pan. நான் வெங்காயங்களை நறுக்கி அவற்றை வாணலியில் சேர்த்தேன். She chopped the vegetables and kept them ready for cooking. அவள் காய்கறிகளை நறுக்கி சமைக்கத் தயாராக வைத்தாள். Fry. வறுத்து. I fry the fish and squeeze lemon on it. நான் மீனை வறுத்து அதில் எலுமிச்சை பிழிகிறேன். She fried the snacks and packed them for lunch. அவள் சிற்றுண்டிகளை வறுத்து மதிய உணவுக்காக பேக் செய்தாள். Grill. வாட்டு. We grill the chicken and serve it with salad. நாங்கள் கோழியை வாட்டி சாலட்டுடன் பரிமாறுகிறோம். He grilled the vegetables and sprinkled salt. அவன் காய்கறிகளை வாட்டி உப்பை தூவினான். Peel. தோல் சீவி. She peels the potatoes and cuts them into pieces. அவள் உருளைக்கிழங்குகளை தோல் சீவி துண்டுகளாக்குகிறாள். I peeled the apples and made juice. நான் ஆப்பிள்களை தோல் சீவி ஜூஸ் செய்தேன். Mix. கலந்து. We mix the flour and add water to it. நாங்கள் மாவை கலந்து அதில் தண்ணீர் சேர்க்கிறோம். She mixed the salad and served it cold. அவள் சாலட்டை கலந்து குளிர வைத்து பரிமாறினாள். Slice துண்டுகளாக்கி. He slices the bread and applies butter. I sliced the cucumber and kept it on the plate. நான் வெள்ளரியை துண்டுகள் ஆக்கி தட்டில் வைத்தேன். Roast. வறு. We roast the peanuts and remove the skin. நாங்கள் நிலக்கடலைகளை வறுத்து தோலை நீக்குகிறோம். She roasted the chicken and added spices. அவள் கோழியை வறுத்து மசாலா சேர்த்தாள். Steam. ஆவியில் வேகவை. They steam the idlis and serve them hot. அவர்கள் இட்லிகளை ஆவியில் வேக வைத்து சூடாக பரிமாறுகிறார்கள். I steamed the vegetables and sprinkled pepper. நான் காய்கறிகளை ஆவியில் வேக வைத்து மிளகுத்தூள் தூவினேன்.
blend, அரை. We blend the fruits and make a smoothie. நாங்கள் பழங்களை அரைத்து ஸ்மூத்தி செய்கிறோம். She blended the spices and cooked the curry. அவள் மசாலாவை அரைத்து கறி செய்தாள். pour, ஊற்று. I pour the milk and stir the tea. நான் பாலை ஊற்றி தேநீரை கலக்கிறேன். She poured the juice and served it in glasses. அவள் ஜூஸை ஊற்றி கண்ணாடிகளில் பரிமாறினாள். stir, கலக்கு. We stir the soup and add salt. நாங்கள் சூப்பை கலக்கி உப்பு சேர்க்கிறோம். He stirred the coffee and drank it. அவன் காஃபியை கலக்கி குடித்தான். spread, புரப்பி. I spread butter and sprinkle sugar on bread. நான் வெண்ணெய் புரப்பி ரொட்டியில் சர்க்கரை தூவுகிறேன். She spread jam and rolled the bread. அவள் ஜாம் புரப்பி ரொட்டியை உருட்டினாள். whisk, கோல் கொண்டு அடித்து. We whisk the eggs and add sugar. நாங்கள் முட்டைகளை கோல் கொண்டு அடித்து சர்க்கரை சேர்க்கிறோம். He whisked the cream and topped the cake. அவன் கிரீமை கோல் கொண்டு அடித்து கேக்கின் மேல் வைத்தான். knead, பிசைந்து. I knead the dough and let it rise. நான் மாவை பிசைந்து உயர விடுகிறேன். She kneaded the flour and made சப்பாத்தி. அவள் மாவை பிசைந்து சப்பாத்தி செய்தாள். mash, மசித்து. We mash the potatoes and add butter. நாங்கள் உருளைக்கிழங்குகளை மசித்து வெண்ணெய் சேர்க்கிறோம். She mashed the bananas and baked a cake. அவள் வாழைப்பழங்களை மசித்து கேக் செய்தாள். சீசன், சுவையூட்டி. நான் கறிக்குச் சுவையூட்டி சூடாக பரிமாறுகிறேன். They seasoned the soup and added vegetables. அவர்கள் சூப்பிற்கு சுவையூட்டி காய்கறிகள் சேர்த்தனர். serve, பரிமாறி. We serve the rice and add sambar. நாங்கள் சாதத்தை பரிமாறி சாம்பார் சேர்க்கிறோம். She served the snacks and offered tea. அவள் சிற்றுண்டிகளை பரிமாறி தேநீர் கொடுத்தாள். simmer, மெதுவாக கொதிக்க வைத்து. I simmer the stew and cover the pot. நான் குழம்பை மெதுவாக கொதிக்க வைத்து பாத்திரத்தை மூடுகிறேன். She simmered the soup and stirred it slowly. அவள் சூப்பை மெதுவாக கொதிக்க வைத்து மெதுவாக கலக்கினாள். toast, வறுத்து. We toast the bread and apply jam. நாங்கள் ஆண்டு ரொட்டியை வறுத்து ஜாம் தடவுகிறோம். He toasted the nuts and stored them in a jar. அவன் பருப்புகளை வறுத்து ஜாரில் வைத்தான். measure, அளந்து. I measure the sugar and pour it into the bowl. நான் சர்க்கரை அளந்து பாத்திரத்தில் வார்க்கிறேன். She measured the rice and washed it. அவள் அரிசியை அளந்து கழுவினாள். marinate, மசாலா ஊற வைத்து. We marinate the chicken and keep it in the fridge. நாங்கள் கோழிய மசாலா ஊற வைத்து குளிர் சாதன பெட்டியில் வைக்கிறோம். marinated the fish and grilled it later. அவன் மீனை மசாலா ஊற வைத்து பிறகு கிரில் செய்தான்.
Defrost உரைபோக்கு. I defrost the meat and cook it immediately. நான் இறைச்சியை உரைபோக்கி உடனே சமைக்கிறேன். She defrosted the cake and served it cold. அவள் கேக்கை உரைபோக்கி குளிர வைத்து பரிமாறினாள். Shred துண்டாக்கு. We shred the cabbage and mix it in the salad. நாங்கள் முட்டைகோஸை துண்டாக்கி சாலட்டில் கலக்கிறோம். She shredded the chicken and made sandwiches. அவள் கோழியை துண்டாக்கி சாண்ட்விச்சுகள் செய்தாள். Garnish அலங்கரித்து. I garnish the curry and sprinkle coriander leaves. நான் கரியை அலங்கரித்து கொத்தமல்லி தூவுகிறேன். She garnished the cake and added strawberries. அவள் கேக்கை அலங்கரித்து ஸ்ட்ராபெரி சேர்த்தாள். Drain வடிகட்டி. We drain the pasta and add sauce. நாங்கள் பாஸ்தாவை வடிகட்டி சாஸ் சேர்க்கிறோம். He drained the rice and kept it in a pot. அவன் அரிசியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வைத்தான். Rinse கழுவி. I rinse the vegetables and cut them fresh. நான் காய்கறிகளை கழுவி தாசாக நறுக்குகிறேன். She rinsed the lentils and boiled them. அவள் பருப்புகளை கழுவி கொதிக்க வைத்தாள். Crush நசித்து. We crush the garlic and add it to the curry. நாங்கள் பூண்டை நசித்து கரியில் சேர்க்கிறோம். He crushed the ice and put it in the juice. அவன் ஐஸை நசுக்கி அதை ஜூஸில் போட்டான். Grate துருவி. I grate the cheese and sprinkle it on pizza. நான் சீஸை துருவி பீட்சாவில் தூவுகிறேன். She grated the coconut and added it to chutney. அவள் தேங்காயை துருவி சன்னியில் சேர்த்தாள். Saute விரைவாக வறுத்து. We saute the onions and add tomatoes. நாங்கள் வெங்காயங்களை விரைவாக வறுத்து தக்காளி சேர்க்கிறோம். She sauteed the spinach and mixed it with rice. அவள் கீரையை விரைவாக வறுத்து சாதத்தில் கலந்தாள். Preserve பாதுகாத்து. We preserve the jam and store it for months. நாங்கள் ஜாமை பாதுகாத்து மாதங்கள் வைக்கிறோம். He preserved the pickles and sold them. அவன் ஊறுகாய்களை பாதுகாத்து விற்றான். Pack கட்டி. I pack the lunch and put it in the bag. நான் மதிய உணவை கட்டி பையில் வைக்கிறேன். She packed the snacks and carried them. அவள் சிற்றுண்டிகளை கட்டி எடுத்துச் சென்றாள். Flip திருப்பி. I flip the dosa and cook the other side. நான் தோசையை திருப்பி மறுபக்கமும் சுடுகிறேன். She flipped the pancake and served it. அவள் பன்கேக்கை திருப்பி பரிமாறினாள். Layer அடுக்கி. We layer the cake and spread cream between. நாங்கள் கேக்கை அடுக்கி நடுவே கிரீம் பரப்புகிறோம். She layered the biryani and added fried onions. அவள் பிரியாணியை அடுக்கி வறுத்த வெங்காயம் சேர்த்தாள். Glaze மிருதுவாக பூசி. I glaze the donuts and decorate them. நான் டோனட்களை மிருதுவாக பூசி அலங்கரிக்கிறேன். She glazed the cake and added fruits. அவள் கேக்கை மிருதுவாக பூசி பழங்கள் சேர்த்தாள். Cool குளிர வைத்து. We cool the cake and cut it into pieces.
நாங்கள் கேக்கை குளிர வைத்து துண்டுகளாக்குகிறோம். He cooled the rice and made lemon rice. அவன் சாதத்தை குளிர வைத்து எலுமிச்சை சாதம் செய்தான். Strain, வடிகட்டி. I strained the tea and pour it into cups. நான் தேநீரை வடிகட்டி கிண்ணங்களில் வார்க்கிறேன். She strained the soup and served it hot. அவள் சூப்பை வடிகட்டி சூடாக பரிமாறினாள். Dip, மூழ்க வைத்து. I dip the biscuit and eat it. நான் பிஸ்கட்டை மூழ்க வைத்து சாப்பிடுகிறேன். She dipped the bread and fried it. அவள் ரொட்டியை மூழ்க வைத்து வறுத்தாள். Wrap, சுற்றி. I wrap the sandwich and put it in a box. நான் சாண்ட்விச்சை சுற்றி பெட்டியில் வைக்கிறேன். She wrapped the cake and stored it. அவள் கேக்கை சுற்றி வைத்தாள். Sprinkle, தூவி. I sprinkle salt and mix the salad. நான் உப்பை தூவி சாலட் கலக்கிறேன். She sprinkled sugar and baked the pie. அவள் சர்க்கரை தூவி பை பேக் செய்தாள். Pour in, ஊற்றி. I pour in the milk and stir the coffee. நான் பாலை ஊற்றி காபி கலக்குகிறேன். She poured in the water and boiled the rice. அவள் தண்ணீரை ஊற்றி அரிசி கொதிக்க வைத்தாள். Pinch, நொறுக்கி எடுத்து. I pinch the dough and make balls. நான் மாவை நொறுக்கி எடுத்து உருண்டைகள் செய்கிறேன். She pinched the spices and added them. அவள் மசாலாவை நொறுக்கி எடுத்து சேர்த்தாள். Thanks for watching. I'm so happy you learned new cooking English words today. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.